குப்பத்தொட்டில் இருக்க குப்பையை விட கேவலமான ஒரு கேரக்டர்னா அது பார்வதி மட்டும்தான். ஏன்னா பார்வதி பிரேக் ஆகி இருக்கும்போது அங்கே நின்னது யாருமே இல்லை, சாண்ட்ரா மட்டும்தான் நின்னுது. அதே மாதிரி கேவலமா வந்து டோரை பிடிச்சி ஓபன் பண்ணி காலை வச்சு தள்ளுறாங்க ரெண்டு பேரும். மக்களுக்காக அவனுக்கு யாரும் ஓட்டு போடல. பிஆர் டீம் இல்லைன்னா பார்வதியும் கிடையாது, கமருதியும் கிடையாது. அப்போ இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் மாதிரி எப்பயோ தூக்கி குப்பத்தொட்டில் போட்டுருக்கணும் அவங்களெல்லாம். நீங்க வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கே லாக்கே இல்லாதவங்க தான் வந்து நீங்க அப்படின்றது சொல்லணும். ரொம்ப பேர்ட் வேர்ட்ஸ்ல ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு ஒரு வயசுல பெரியவங்கன்ற கூட மரியாதை இல்லாம ரொம்ப கேவலமா தரைக்குறவா நடந்து வந்து. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பிக் பாஸே வந்து நம்ம சேனலில் பேச வேணாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன் ஒரு கட்டத்தில். பட் ஆனால் இன்றைக்கி இந்த எபிசோட் வந்து ரொம்ப வந்து என்னை டெம்டாக்கி கோவப்பட வச்சிருச்சு. ஸோ அதனால தான் எனக்கு வேறு வழியே இல்லாமல் எபிசோடை பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். உங்களுக்கே தெரியும் இந்த எபிசோடில் வந்து நீ பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே வந்து டாஸ்க் வந்து பிக் பாஸில் நடந்துகிட்ருக்கு. ஸோ பிக் பாஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எபிசோட் ஆனால் இந்த கார் உள்ளே வச்சுட்டு எல்லோரும் உட்கார வச்சுட்டு யார் ரொம்ப நேரம் தாக்கக்கூடியறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுப்பாங்க. யாரால் முடியலையோ அவங்க வந்து இறங்கி போயிடணும். இது வந்து லாஸ்ட் ஒரு 8 சீசனாகவும் நடந்தது. 9th சீசன்லேயும் இது வந்து வச்சுருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கம்ருதீனுக்கும் சாண்ட்ராவுக்கும் லாஸ்ட் 2-3 எபிசோடில் வந்து சண்டை வந்துட்டு தான் இருந்தது. ஸோ அது வந்து இந்த கார் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக முத்தி போயிட்டு ரொம்ப பேர்ட் வேர்ட்ஸில் ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு ஒரு வயசில் பெரியவங்கன்ற கூட மரியாதை இல்லாமல் ரொம்ப கேவலமாக தரைக்குறவாக நடந்து வந்து பேசினது வந்து கம்ருதீன் வந்து பேசியிருக்காரு. ஸோ அதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அது பார்க்கும்போது நமக்கே ஒரு டென்ஷன் வந்து என்னடா ஒரு டிவியில் ஃபேமிலியாக பார்க்குறோன்னா இந்த இவ்வளோ கேவலமான வந்து பண்ணி பேசிகிட்டு இருக்கான். இவனை எப்படி மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க, சாரி எப்படி அவன் பிஆர் டீம் வந்து இவ்வளோ நேரம் அவங்க வச்சிட்டு இருக்காங்கன்றது தெரியல. அவனா மக்களுக்காக அவனுக்கு யாரும் ஓட்டு போடல. பிஆர் டீம் இல்லைன்னா பார்வதியும் கிடையாது, கமருதியும் கிடையாது. அப்போ இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் மாதிரி எப்பயோ தூக்கி குப்பத்தொட்டில் போட்டுருக்கணும் அவங்களெல்லாம். இந்த அவங்களோட பிஆருங்களால தான் வந்து இவங்களாம் நின்றுட்டு இருக்கதே எங்கள் காரணம் அவனுங்க. ஸோ இப்போ சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலில் வந்து ஒரு வார்த்தையை போட்டு தாக்கி பேசிட்டு ரெண்டு பேரும். இந்த பார்வதி நல்ல பாம்பு இருக்கும் பார்த்தீங்களா, குப்பத்தொட்டில் இருக்க குப்பையை விட கேவலமான ஒரு கேரக்டர்னா அது பார்வதி மட்டும்தான். ஏன்னா பார்வதி பிரேக் ஆகி இருக்கும்போது அங்கே நின்னது யாருமே இல்லை, சாண்ட்ரா மட்டும்தான் நின்னுது. அதே மாதிரி கனியை வந்து எல்லோரும் இருக்கணும், சாண்ட்ரா போகணும்னு சொல்லும்போது விதமாக அப்படியே சீன் போடுறாங்க. அப்படியே ஐயோ கனி வந்து எல்லோரும் சொல்கிறாங்களே சாண்ட்ராவை சொல்லிடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சீன் போட்டு அழுதுது. அது ஏன் அழுதுன்னா மேட்ச் பண்ணுறாங்களாம். ஸோ அதெல்லாம் அது நடந்துட்டு அப்படியே சாண்ட்ரா வந்து என்ன ஆனாலும் பார்வதிக்கும் கமலத்துக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. பட் அதுக்கு நன்றியே இல்லை. ரோட்டில் போகிற நாய்க்கு கூட நன்றி இருக்கும். இது என்ன நன்றி இல்லாமல் எவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்குங்க. அவங்கள வந்து அவங்க ஏதோ ஒரு பாயிண்ட்டை வச்சு பேசியாச்சும் அவங்கள வந்து கார் விட்டு இறக்கி வச்சிடலாம். பட் கேவலமாக வந்து டோரை பிடிச்சி ஓப்பன் பண்ணி காலை வச்சு தள்ளுறாங்க ரெண்டு பேரும். நீங்கள் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். காலை வச்சு தள்ளி கண்டஸ்டண்ட்டை வெளியே தள்ளுறதுலாம் வந்து ரொம்ப கேவலமான விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு பேரண்டிங் என்ன மாதிரி பேரண்டிங் வந்து அவங்களுக்கு பண்ணியிருக்காங்கன்றதே வந்து தெரியல. அவன் வந்து அவங்க குழந்தைய பற்றிலாம் பேசுகிறான். நீங்கள் காமம் இல்லாமல் குழந்தைய பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை எப்படி அந்த அதுக்கப்புறம் அவங்கள ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு சேனல் ஒரு நேஷ்னல் மீடியான்றது மாத்தட்டின்னு சொல்லிக்கிறானுங்களே, இவனுங்க ஏன் இவ்வளோ கேவலமான விஷயம்லாம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயமானு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். கம்மிங் வீக்கில் வந்து சாட்டர்டே சண்டே எபிசோடில் விஜய் சேதுபதி வந்து பாருன்னு சொல்லியிருந்தாருன்னா தமிழக மக்கள் வந்து உங்களை பார்த்துருவாங்க சார். ஒழுங்காக அட்ரஸ் பண்ணி அந்த கேள்வி கேட்கலன்னா நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கே லாக்கே இல்லாதவங்க தான் வந்து நீங்கள் அப்படின்றது சொல்லணும். நான் இந்த வீடியோவில் நான் அவ்வளோ ஆஷாக பேசணும்னு அவசியமே கிடையாது. பட் நம்ம சேனல்லேயும் ஒரு 1500 மெம்பர்ஸ் இருக்கீங்க. நீங்களும் கொஞ்சம் பிக் பாஸ் ஐடியா இருக்கும் உங்களுக்கும். ஒரு ஜஸ்டிஃபைன் வந்து நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ எனக்கு வந்து கண்டென்ட் பேச தெரியும். அதனால் நான் வந்து இந்த இஷ்யூவை வந்து அட்ரஸ் பண்ணேன். நிறைய பேர் மனசுக்குள்ளேயே போட்டு கும்பிட்டு இருப்பாங்க. அதை நான் கேமரா மூலிமா வந்து சொல்லி மக்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு வந்து நினச்சது. ஆனால் இந்த விஷுவை வந்து அப்படியே ஒரு வார்னிங் கொடுத்துட்டு விட்டுட்டாங்கன்னா விஜய் டிவி வந்து வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். வேஸ்ட்டுனா எப்படி சொல்கிறதுனா
அதுக்கப்புறம் அவங்க பிக் பாஸ் ஷோ நடத்துறதுக்கே லாக்கி இல்லை, அவங்க இருக்க மனுஷனுக்கு அவங்க வந்து மரியாதையே கொடுக்கல அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். அவங்க வந்து ஒன்று பார்வதி கமருதீனை வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமிச்சு அவனை மகத்துக்கு வந்து கொடுத்து அமிச்சாங்க பார்த்தீங்களா ரெட் கார்டு. அதேமாதிரி கை வாங்கிட்டு யாரோ சம்திங் அந்த சீசனில் அடிக்க வந்தார். அது எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த எபிசோடு கமலஹாசன் சார் இருந்தாருன்னா அவர் வேறு மாதிரி பண்ணியிருந்திருப்பார். இவங்க 2 பேர் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமிச்சு தூக்கி போட்டிருப்பாரு. ஆனால் விஜய் சேதுபதி அது பண்ணுவாரா அப்படின்றது வந்து கேள்வி தான். ஏன்னா பாரு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டில் விஜய் சேதுபதிக்கு, அதே மாதிரி கமருதீனும் வந்து ரொம்ப செல்ல பிள்ளை விஜய் சேதுபதிக்கு. ஸோ அதனால் அட்ரஸ் பண்ணுவாரான்னு தெரியல. அட்ரஸ் பண்ணாருன்னா ஓகே, இல்லைனா விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு ரோஸ்ட் பார்சல் நம்ம சேனல்லேருந்து கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். அந்த கார் சீனை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாதிரி ரெடி ஆகிறாங்க, அப்படியே கொண்டகிண்டெல்லாம் போட்டுக்கின்னு. அது எவ்வளோ ரிவெஞ்ச் பார்த்தீங்களா அவங்களுக்குள்ள. பார்வதிக்கு ஒரு நன்றி கெட்டத்தனமாக இருக்குது. அவங்க வந்து இப்போ ரெண்டு குழந்தைய பெற்ற தாய் அவங்கள வந்து ஒரு அன்டீசெண்டாக ஒரு டிசிப்ளினே இல்லாமல் ஒரு மெச்சூர் கேட்ட ஜேர்னலிஸ்ட் படிச்சிருக்குன்ற ஒரு கேவலமாக இப்படி தான் ஜேர்னலிஸ்ட் எதாவது சொல்லி கொடுத்தாங்களான்றது வந்து தெரியல. காலை வச்சு எட்டி உதைக்கிறாங்க ஒரு ஆம்பளையும் பொம்பளையும். ஒரு நீங்கள் பண்ணுறதே உள்ளே வந்து சிலிமுஷன் கில்மா வேலை. அந்த கில்மா வேலை பண்ணுறதுக்கு ஒருத்தர் கேட்டாங்கன்னா அதுங்களுக்கு ஒரு பொத்தின் கோவம் வருதான். அக்கா வந்து சொன்னாங்க, கர்முதீன் அவங்களோட அக்கா வந்து சொன்னாங்க, வீட்டில் வந்து எல்லாம் பார்க்குறாங்க தலை நிமிந்து நடக்கிற மாதிரி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக தலை நிமிந்து நடக்க வச்சுருக்காரு உங்கள் கர்முதீன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு 2000 பேர் 3000 பேர் பார்த்தா கூட ஓகே. ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது எந்த மாதிரி டென்ஷன் ஆகுதோ, ஸோ ஒருத்தருக்கு அநீதி நடக்கும்போது நமக்கு கண்டிப்பாக நார்மல் பீப்புள் கோவம் வரதான் செய்யும். எனக்கு அந்த மாதிரி தான் வந்து இதை பார்க்கும்போது ஒரு டென்ஷன் ஆச்சு. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இதுக்கப்புறமா வந்து நான் வீடியோ மேக் பண்ணுவான்றது தெரியல. இந்த இஷ்யூ பற்றி விஜய் டிவி அட்ரஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க, விஜய் சேதுபதி அவர் வந்து அட்ரஸ் பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக விஜய் சேதுபதியை தாக்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணாங்கன்னா பாராட்டி போடுவோம் கண்டிப்பாக. விஜய் டிவிக்கும் விஜய் சேதுபதிக்கும் பாராட்டி கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும். என்னன்றதை பொறுத்து பார்க்கணும். பட் ஆனால் விஜய் பார்வதி பண்ணதும் கமருதீன் பண்ணதும் ரொம்ப கேவலமான விஷயம். அண்ட் டாஸ்க் விளையாடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. இது வந்து டாஸ்க் இல்லை, கேட்டால் இதெல்லாம் பார்ட் ஆஃப் த கேம் சொல்லிட்டு முடிச்சிட முடியாது. இது வந்து ஒரு கேம் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட முடியாது. ஒரு கேம் ஷோனா என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அதுக்குன்னு ஒரு டீசன்சி இருக்குது. ஒரு ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ் 6 கோடி பேரில் ஒரு எப்படியோ 2 கோடி பேர் 3 கோடி பேர் இந்த சேனலை பார்க்குறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் நீ ப்ரோமோ வேறு போடுற. அப்போது ஒரு டீசெண்டாக போட்டால் தானே மக்கள் வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது இல்லைங்களா. அது வந்து கண்டிப்பாக வார்னிங் கொடுத்து விஜய் டிவி பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி பண்ணலன்னா இது வேஸ்ட்டு. அவங்க சேனல் நடத்துறதும் வேஸ்ட்டு, அவங்க பிக் பாஸ் ஷோ நடத்துறதும் வேஸ்ட்டு. ஈர்த்து மூடிட்டு போகலாம் அதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுடைய ஸ்ட்ராங் ஒப்பீனியன் என்னன்றது கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இதுக்கு மேலே அவங்க தாங்கிறது ரொம்ப கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் அவங்க கடைசி வீக் வரையும் அவங்க 2 பேரும் கொண்டு போய் தான் வந்து ஷோ சர்வே ஆகும்னா அதுக்கு மேலே அந்த ஷோவே வந்து ஒரு வேஸ்ட்டு. இது பார்க்குறதே இதோட ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்றது தான் வந்து என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது. உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.